கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை எல்லாம் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விட்டால் தூங்கிடுவேன், அப்படி இருக்குது. ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இருந்தாலும் உங்கள் மத்தியில் நிற்கும்போது ஆண்டவர் பலப்படுத்துவார் நான் நம்புகிறேன். ஸோ ஹாப்பி. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாம் பெரியவங்க மூத்தவங்க இருக்கீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஸோ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தீங்களான்றது மட்டும் தெரியும் எனக்கு. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தீங்களா? உங்கள் பேர் பாப்பா? சஞ்சனா ஸ்ரீயா? ஆமாம். இவங்க எல்லாரையும் உட்கார சொல்லும் போது, நீங்கள் புதுசு தானே, சர்ச்சுக்கு எல்லாம் வரீங்களா? புதுசு தான். எல்லாரையும் உட்கார சொன்னாங்க சிஸ்டர். அவங்க மட்டும் உட்கார மாட்டேன்ட்டாங்க ப்ரேயர் பண்ணும்போது. ஷி வாஸ் ப்ரேயிங் ஆர்டன்ட்லி. ரொம்ப பக்தியாக ஜெபம் பண்ண உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆமாம். ஐயோ, தண்ணி கொடுங்க. தெரிலங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் நேரம் பாடி துதிப்போம் ஆண்டவரை. நம்ம இருக்கிற இடத்துல எழும்பி நின்று அவருடைய பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்தி. ஹல்லேலூயா. நான் அழுவேன்னு எனக்கே தெரில, எதுக்கு அழுகுறேன்னு எனக்கும் தெரில. ஹல்லேலூயா. ஷரஹந்தரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, ஒழியும் வரை ஆராதிப்பே
Hallelujah, Hosanna. Oh, hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, Hosanna. Oh, hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, Hosanna. மீண்டும் ஒரு முறை hallelujah, உம்மை உயர்த்துகிறோம். Hallelujah, Hosanna. Hallelujah, hallelujah, Hosanna. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் என் ஜீவன் பிரியும் வரை. ஓ தகப்பனே, சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளாய் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கர்த்தருடைய அக்கினி பாதுகாக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே ஒவ்வொரு வாலிப தம்பி, தங்கச்சி, சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடணும்னு நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஹாலுக்கு மேலே வானம் திறக்கப்படட்டும் ஐயா. அப்பா, வானம் திறக்கப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய பிரசன்னத்தின் ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மேலும் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்போ வந்த ஒருவரையும் நீங்கள் சும்மா வெறுமையாக அனுப்ப மாட்டீங்க. இதுவரை இத்தனை நேரம் அவங்க உங்களை துதிச்சாங்க, உங்களை பாடினார்கள், அதற்குரிய பிரதிபலன் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும், நல்ல உழப்பட்ட நிலத்திற்கு ஒப்பாக இருக்கட்டும். இந்த விதைகள் விதைக்கப்படும் போது அதனுடைய பிரதிபலன் நாங்கள் பார்க்கணும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இங்கே அநேகரை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக எழுப்பி பயன்படுத்துங்க. இங்கே அநேக அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், இங்கே அநேக தீர்க்கதரிசிகள் அமர்ந்திருக்கிறார்கள், இங்கே அநேக சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள், இங்கே போதக பிதாக்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை கர்த்தர் அப்படி அபிஷேகித்திருக்கிறீர். அநேக சுவிசேஷகர்கள் இங்கே இருக்கிறார்கள். கர்த்தர் ஒவ்வொருவரையும் அதன் அடையாளத்தில், அந்த அபிஷேகத்தில் அடையாளப்படுத்தி எழுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துங்க. தேவ சித்தத்தின் கிரியைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்மளர் அமர்வோம். ஹல்லேலூயா. தெய்வ பிரசன்னத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் அங்கே இருக்கு. என்னது அப்படின்னா, கர்த்தர் 25 தான். கர்த்தர் தாளந்துகளை என்ன பண்ணுறாரு? கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு தாளந்துகள் இருக்குன்னு சொல்கிறீங்க? தாளந்துன்னா என்னன்னு கேட்டால் மாட்டிக்குவோம். நல்லா சமைப்பேன் பாஸ்டர், நல்லா தோசை ஊற்றுவேன் பாஸ்டர், அது ஒரு தாளந்து தான். இப்போல்லாம் இந்தியா மாதிரி வருது தோசை, கரெக்டாக ரவுண்டாக வரதில்லை, அப்படி இருக்குது.
அங்கே அநேக வாலிபர்கள், தம்பிகள், தங்கச்சிகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த காலத்தில் நான் யூத் மீட்டிங்கில் எப்படி நடக்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்சி ஆவியானவர் கொடுத்தார். அது நான் ஃபர்ஸ்ட் டைம் G2Gயில் சொன்னேன். அங்கே கோத்தகிரியா ஏலகிரியில் இந்த ஸ்கிட்டு டான்ஸ் எல்லாம் முடிஞ்ச காலம் வந்துருச்சு. பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் வெளியில் வாலிபர்கள் வேறு மாதிரி ரெடி ஆகுறாங்க, எக்யூப் ஆகுறாங்க. நம்ம இன்னும் நான் ஒரு நாடகத்தை தான் போட்டு இல்லைங்க, நம்ம நடத்துகிற யூத் மீட்டிங்ஸ் எல்லாம் மாறணும். யூத் மீட்டிங்கில் ஒரு சேனையை எழுப்பணும், சோல்ஜர்ஸை எழுப்பணும். This is not a place to entertain you. This is to prepare an army for the battle of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்காக யுத்தம் பண்ணுகிற சேனையை எழுப்புகிற பட்டறைகளாக அநேக யூத் மீட்டிங்குகள் எழுப்பணும்னு நான் விரும்புகிறேன். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, யூத் மீட்டிங்னா உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான் யூத் மீட்டிங் ஆகிப்போச்சு. இப்பவும் இல்லை, எப்பவும் கிடையாது. We are here to serve God. We are here to serve Him. We are here to worship Him. எப்படி டைமை போக்குறதுன்னு நமக்கு தெரியல. இப்படியெல்லாம் இப்போ நம்ம 5-6 சர்ச் பண்ணுறோன்னா 5-6 சர்ச்சுக்கும் ஏதாவது ஒரு பார்ட்டிசிபேஷன் கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயம் இருக்குது. நான் ஒன்று சொல்லட்டுமா, நிதானிக்கிற ஞானம் இல்லாமல் போயிடுச்சு. எத்தனை பேர் புக் ரீட் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது. குமுதம் அதெல்லாம் கேட்கலிங்க. நல்ல புக்ஸ் படிப்பேன், நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸ் நான் படிப்பேன் அப்படின்றவங்க, நான் உங்களை குற்றம் சொல்லலைங்க. இன்றைய சமுதாயம் ஒரு சர்வேலேயே சொல்கிறாங்க, டீஜெனரேட் ஆகுது. காலம் போக போக என்ன ஆகுதுன்னா மூளை மழுங்கிடுது. அதுவும் நம்மெல்லாம் சூப்பர் ஷார்ப்பாக ஆண்டவர் மாற்றணும்னு விரும்புகிறார். ஆக்சுவலாக யங் பீப்புளை நம்ம எப்படி எக்யூப் பண்ணோன்னா, லீடர்ஸுக்கு நான் சொல்கிறேன், இந்த உலக நடப்புகள் ஆவியின் மண்டலத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம போட்டு காமிக்கணும். நான் இந்த வாலிப பிள்ளைங்களை குறையே சொல்ல மாட்டேன், நமக்கு அது தெரியணும், பெரியவங்களுக்கு அது தெரியணும். பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கொடுக்கணுன்றது, நம்ம வேறு உணவை கொடுத்துட்டு வேறு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியாது. புரியுதுங்களா? பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்கும்போது அவர்கள் வளர வேண்டிய விதத்தில் வளருவாங்க. நிறைய ஃபேமிலிஸில் என்னென்னா, பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கேற்ற பக்தியில் வளர்கிறதுக்கு சூழல் கிடையாது. அதனால் பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. நம்ம உடனே பிள்ளைங்களை குறை சொல்லுவோம். ஆனால் அவங்க வீட்டில் போய் பார்த்திங்கன்னா வீட்டில் சூழல் அப்படி இருக்காது. அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்காது. அங்கே ஏகப்பட்ட ப்ரெஷர் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வீட்டில் குடிச்சிட்டு வருவாங்க, இல்லைன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளை அனுப்புவோன்னா அவங்களுக்கு சூழல் அப்படி கிடையாது. ஸோ அந்த சூழ்நிலையை ஆளுகை செய்கிற அளவுக்கு இவர்களை பலப்படுத்தி அனுப்புனா தான் அந்த சூழலில் அவங்க போய் நிற்பாங்க. இப்போ சினிமாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. எத்தனை பேர் வேண்டாம் நோ சொல்ல முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளை நானும் வரமச்சு எடுத்து வைக்கணும், டிக்கெட் எடுத்து வைக்க வச்சுக்கணும். எனக்கு இத்தனை வயசுலங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையை சொல்கிறீங்க, இதுவரையும் நான் தியேட்டருக்கு போனதில் படங்கள் சின்ன வயசில் எங்கள் பாட்டி வீட்டுக்கு அனுப்பும்போது பக்கத்து வீட்டில் போய் வாசலில் உட்காந்து பார்ப்போம். போர் அடிக்கிறதுக்கு அந்த டைமில் யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லை, எங்கள் வீட்டிலலாம் டிவி இல்லை. அவங்க எது போடுறாங்களோ அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த 42 வயசு வரையும் தியேட்டருக்கு போகாமல் கத்தர் காத்தார். அநேக காரியங்கள்லேருந்து கத்தர் பாதுகாத்தார். ஏன்னா அப்படி சூழல் இருந்துச்சு. அம்மா அப்பா அப்படி கற்றுக் கொடுத்ததில் இருக்கிறதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துகிறார். இன்றைக்கி பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. ஸோ இந்த மீட்டிங் எல்லாம் என்ன பண்ணோன்னா, நம்ம இது ஒரு தருணமாக பயன்படுத்திடணும். பிசாசுடைய தந்திரங்கள் நீங்கள் அறியாதவைகள் அல்லவே அப்படின்னு வேதம் சொல்லு. அவன் எந்த வழியில் வரான், தந்திரமாக வருவான். தந்திரம் அப்படின்னா எப்படிங்க? பொய் சொன்னால் நம்ம நம்ப மாட்டோம். பைபிள் போட்டிருக்கு பிசாசு பொய்யனும் பொய்யுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஷாக் சொல்லிட்டா, அவன் உண்மையை தான் பேசுவான்.
அவன் என்ன பேசுவான்? கள்ள போதகனை பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. அவன் உண்மை தான் பேசுவான். எப்படி சொல்லட்டா, எப்படி தந்துரும் பாருங்க. இந்த வேதத்தில் இருக்கிறது சத்தியம், இது உண்மை கிடையாது, இதுக்கு பேர் சத்தியம். இதில் இருக்கிறது என்னங்க? சத்தியம். சத்தியத்துக்கு புறம்பானதெல்லாம் பொய். அதாவது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி. சாத்தானுடைய தந்திரம் எப்படின்னு, எங்கள் அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் டயக்னோஸ் பண்ணாங்க 2008. அவங்க டயக்னோஸ் பண்ணும்போதே சாகிற நிலமையில் இருந்தாங்க. 3 மாதம்தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலினாலும் சரி அப்படின்னாங்க. இது உண்மை, ஓகேங்களா? டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து பொய் சொல்லாது, அது என்ன சொல்லும்? உண்மை சொல்லுது. ஆனால் கர்த்தரோட வார்த்தையில் இருக்கிற சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தழும்புகளாலே நான் எப்படி இருக்கிறேன்? சுகமாக இருக்கிறேன். இது சத்தியம். ஸோ எது பொய் என்று வேதம் சொல்லுதுன்னா, இந்த வேத வார்த்தைக்கு புறம்பாக விரோதமாக நிற்கிறது எல்லாமே பொய், அது உண்மையாக இருந்தாலும். ஸோ பிசாசு எந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிறான்னா, அவுட்ரைட் லைஸ்லாம் ஹி டோன்ட் டெல். அவன் வந்து ஹி டோன்ட் ப்ரொஃபஸ் ஒயிட் லைஸ். வந்து அப்படியே அப்பட்டமாக அவன் சொல்கிறது கிடையாது, பொய்களை வந்து இது பண்ணுறது கிடையாது. நம்மளை நம்ப வைக்கிற அளவுக்கு, நம்ம விழுந்து போகிற அளவுக்கு பைபிள் சொல்லுது. கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவங்க தான் ஒரு சூப்பர் குரூப். ஆண்டவருக்கு அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். வேதம் சொல்லுது கடைசி காலத்தில் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் விழுந்து போவார்கள்னு சொல்லலாம், வஞ்சிக்கப்படுவார்கள் சொல்லுது. இந்த வஞ்சனை எப்படி வரும்னா, சாத்தானுடைய வழி தந்திரங்கள் நீங்கள் அறியாமல் இருக்கும்போது நீங்கள் விழுகிறதே தெரியாமல் இருப்பீங்க. நீங்கள் தேவனை விட்டு போனதே தெரியாமல் ஊழியம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஜெப வாழ்க்கை இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்துட்டு இருப்பீங்க. உங்களை வஞ்சிக்கிற, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். சில உபதேசங்கள் இப்போ வந்திருக்குல்ல சபைக்குள்ள, சில எத்தனை வருஷமாக வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீ என்ன வேணால் பண்ணு, ஆண்டவர் வந்து எல்லாம் உனக்கு வந்து தங்கத்தில் வீடு கட்டி வச்சிருப்பாரு. இந்த உபதேசத்துக்கு எத்தனை வயசுன்னு நினைக்கிறீங்க? 20-25 வயசு தான் இந்த உபதேசத்துக்கு. அப்போ 2000 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தெரியாது. இலுமினாட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், சபை வாலிபர்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இங்கே வச்சுருக்கிறோன்னா எல்லாருமே ஒயிட்டை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், பிளாக்கை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். 2 பொண்ணு இப்போ உங்களுக்கு வருது, கல்யாண வயசு இல்லை இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொபோசல் வருது, அழகாக இருக்கிற பொண்ணை தான் என்ன பண்ணுவீங்க? யாராக இருந்தாலுமே ஓகேங்க அம்மா இது ஓகேங்க ஆகிடும். இது பொதுவான ஒரு விஷயம். பிளாக் அண்ட் ஒயிட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நம்ம ஈஸியாக வெளிச்சத்தை தேடி போயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள், நிறைய உபதேச குளறுபடிகள் பிசாசனுடைய ஞானத்தில் சபைகளுக்குள்ளே அவர்கள் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிறைய, அதாவது ஒயிட் அண்ட் பிளாக் இருந்த டிஃப்ரென்ஸ் யூ கேன் மேக். ஆனால் நிறைய கிரேஸ்னால் நிறைய மிக்சிங், நிறைய மிக்ஸ் பண்ணி இந்த உபதேசங்களை எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? சாத்தானுடைய ஆலோசனையின் பேரில் சபைகளுக்குள்ளே பண பரிவர்த்தனையோடு செய்யப்படுகிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? உங்களுக்கு தெரியாதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் சொல்கிறேன், என்னென்னமோ தெரியுது நமக்கு. இன்றைக்கி ஃபோன் பார்க்குறாங்கன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபோன் பார்க்காம இருக்க மாட்டாங்க. தர் இஸ் ஸ்ட்ரென்த் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நான் விரயம் பண்ணலாம், நான் தேவனுக்காக பிரயோஜனம் படுத்த முடியும். எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்குறார், ஃபோனு கொடுத்துருக்கிறாரு. அதை நான் வசனம் கேட்குறதுக்கும் இந்த மாதிரி காரியங்கள் சாத்தானுடைய தந்திரங்கள் உலகத்தில் எப்படி நடந்துட்டு இருக்கிறதுன்றதை அறிகிறதற்கும் நான் பயன்படுத்த முடியும். தவறான காரியங்களுக்கும் பயன்படுத்த முடியும். ஸோ அந்த பலன் எங்கே இருக்கு? இல்லைன்னா இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் நான் பயன்படுத்துவேன்ற அந்த டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற ஸ்ட்ரென்த் இருக்குது பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்குறார். எல்லாரும் சினிமாவுக்கு போகும்போது நான் வரமாட்டேன்னு சொல்கிற அந்த பலனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். எல்லாரும் கெட்ட வார்த்தைகள் பேசி அவங்க அதில் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் கெட்ட வார்த்தை ஒன்றும் என் வாயிலிருந்து வராதுன்னு தீர்மானம் எடுத்து நிற்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலனை கொடுக்கிறார். சாட்சியாக நிற்பதற்கு அந்த பலன் உதவி செய்யுது. ஸோ இந்த காலத்தில் நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க.
ஆனால் எதையும் அவுட் ரைட்டாக நம்பிட வேண்டாம். டிக் டீப்பா, சிட் வித் த லார்ட். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்கு உண்மையை சொல்கிறவர். என் ஆண்டவர் உண்மை உள்ளவர், அதெல்லாம் ஓகே. இஸ் ஃபெய்த்ஃபுல். உண்மை உள்ளவர்னா நம்பத்தக்கவர்னு அர்த்தம். இஸ் ஃபெய்த்ஃபுல் அப்படின்னா அவரை நம்பலாயா, அவர் சொன்னதை நம்பலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அறிவிக்கிறாரா நமக்கு. ஏதேன் தோட்டத்தில், இது நிறைய இடத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை சாப்பிடும்போது நீ சாவேன்னு ஆண்டவர் சொன்னார், பிசாசு நீ சாக மாட்டேன்னு சொன்னான். எது நடந்துச்சு? பொதுவாக இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா அவங்க சாகலை. அப்போ ஆண்டவர் பொய் சொல்லிட்டாரா? சொல்லுங்க, தேவன் பொய் சொல்லிட்டாரா? நீ சாவேன்னு சொன்னீங்க, நான் சாவலை. பிசாசு வந்து சொன்னால் நீ சாக மாட்டேன்னா அதுதான் நடந்திருக்கு. அப்போ வஞ்சனை. நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சாத்தானுடைய வழிகள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரையும் ஒன்று தான், வஞ்சனை தான், டிசெப்ஷன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படணும்னா இதே சர்ச்சில், இதே புல்பீட்டில், இதே பைபிள் இருந்து தான் பேச முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்கள் எப்படி வஞ்சிப்பீங்க? வேறு மதத்தினுடைய வேதங்கள் எடுத்து வந்து பேசுவாங்களா? இதே வார்த்தையிலிருந்து தான். இந்த உபதேசத்தை கேட்டுட்டு எங்கள் சர்ச்சில் சொன்னானுங்க, ஆனால் எங்களுக்கு ஜெபம் பண்ணவே தோண மாட்டேங்குது, பைபிள் படிக்கவே தோண மாட்டேங்குது. சபைகளுக்குள்ளே ஓநாய்களை அனுப்புகிறான். உங்களுக்கு நிறைய இருக்குங்க. சாத்தானை வந்து மனுஷனை போல பார்த்து உட்காந்து பேசணுன்னா அவர்கள் தங்களை ஒரு ஒரு ஆள் பண்ணியிருக்கிறார். ஒரு சர்க்கிள் வரைஞ்சி 2 வருஷம் அதுக்குள்ளே இருந்திருக்கிறார். தண்ணி கொண்டு வந்து சாத்தானோட டைரெக்டாக. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்காதீங்க. நீங்கள் போய் படித்து பாருங்கள். he can manifest. அவன் வந்து உங்கள் முன்னாடி நின்று பேச முடியும். இந்த ஊஜா போர்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஊஜா போர்டு இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. அந்த ஊஜா போர்டு வரைஞ்சி ஆவிகளை வர சொன்னால் வந்துடும். 2 வருஷம் அந்த சர்க்கிள்குள்ளே இருந்திருக்கிறான் அந்த ஆள். சாத்தானோட மீட் பண்ணி அவன் பொண்ணு பொருள் தர. நிறைய பேர் ஆத்மாவை விற்று பொண்ணு பொருளுக்காக அவன்கிட்ட டீல் பண்ணுவாங்க பிசாசுக்கிட்ட. இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் கண்டிப்பாக வாலிபர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இனி கர்த்தருக்காக சுத்திகரிப்புக்குள்ளே நம்ம எத்தனை நாள் இருக்க முடியுது? கான்செக்ரேஷன், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கான்செக்ரேட்டட் லைஃப், கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. எத்தனை வாலிப பிள்ளைங்களுக்கு வாழ முடியுது? இன்றைக்கி உலகத்தானுக்கும் நமக்கும் வித்தியாசமே இல்லாமல் சபைக்குள்ளே இருக்கிற நம்ம போயிட்டுருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? ஒரு நம்ம கிளாஸ் ரூமில் இருந்தால் நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தினுடைய பிரசன்னம் அந்த கிளாஸ் ரூமில் வேலை செய்யணும். வாலிப காலத்தில் வர்றது தான், சில போராட்டங்கள்லாம் வர்றது தான். ஆனால் சாட்சி உங்களை நம்பியாக்கும் உங்களை அந்த கிளாஸில் வச்சுருக்கிறார் ஆண்டவர். அங்கே எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. உங்களை நம்பி அந்த கிளாஸில் வச்சுருந்தா நம்ம அவங்களுக்கு மேலே இருக்கிறோம். நிறைய கேள்விப்படுறோம். எங்கள் சர்ச்சில் ஈரோட்டில் நான் கேள்விப்பட்டேன். நிறைய அபார்ஷன்ஸ் பாஸ்டரோட பிள்ளைங்களுக்கு. அது பண்ணுற அந்த டாக்டர் அம்மா அந்த சர்ச்சுக்கு வராங்க, அழுகுறாங்க எங்கிட்ட வந்து தேம்பி. பாஸ்டரோட பிள்ளைங்க 8, 9 படிக்குதுங்க. நினச்சி பாருங்க. சாத்தானுடைய தந்திரங்கள் இன்னைக்கு சொல்லித்தரப்படுறதில்லை. நீங்கள் அறியாதவைகள் அல்லவேன்றாரு. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்றாரு. ஏதேன் தோட்டத்தில் அவங்களுக்கு தெரியல, கரெக்டு தான், நான் சாவலை, அவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சு. ஆண்டவரும் அதை ஆமோதிக்கிறார். உன் கண்கள் திறக்கப்படும், நீ தேவர்களைப் போல் ஆவாய்னா பிசாசு. ஆதியாகமம் 3:22 போய் படித்து பாருங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான் அப்படின்றார். யார் சொல்கிறா இந்த ஸ்டேட்மெண்ட்டு? கர்த்தர் சொல்கிறார்.
பிசாசு என்ன சொன்னால், நீ தேவர்களை போல ஆவேன்னா. அந்த ஒரு விஷயத்துலையாவது என்ன ஆயிட்டாங்களாம், ஆண்டவர் சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்கவனா நம்மளை மாதிரி ஆயிட்டான் இவன். நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்தில் கண்ணில் பார்த்தா உண்மைதான் தெரியும், ஆனால் கர்த்தருடைய ஆவியானவருடைய கண்களில் பார்த்தீங்கன்னா சத்தியம் வெளிச்சம் உங்களுக்கு உண்டா இருக்கும். இது ஒரு பட்டறை போல செயல்படணுங்க. யூத் மீட்டிங்கில் நம்ம ஒரு டான்ஸை போடுறது, ஒரு ஸ்கீட்டை போடுறது, அப்புறம் சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு இல்லைங்க. கடைசியில் யார் எதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இல்லைங்க, மாறணும் எல்லாம். இது கத்தியை தீட்டுற இடமா இருக்கணும். நீங்கள் போய் பாருங்கள், மற்ற இவங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிற இடத்த பாருங்கள். வாலிபரில் கூப்பிட்டுட்டு ஒவ்வொரு குரூப்பும் எப்படி என்னத்தை விதைக்கிறாங்கன்னு பாருங்கள். வெறிய விதைக்கிறான், பொய்யான தெய்வங்களுக்காக வெறி ஊற்றுறானுங்க. ஆஸ்திரேலியாவில் எங்கள் ஒய்ஃபோடைய அக்கா இருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி. அவன் குட்டி பையன், அவனுக்கு வந்து இப்போ 3 வயசு கூட ஆகலைங்க. அவன் போய் அந்த பார்க்கில் விளாண்டுருக்கும்போது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு 10 வயசு பசங்க, ஓகே, கொஞ்சம் 10 வயசு பசங்க, அவங்க கேட்குறாங்களா, நீ வந்து ஆர் யூ அ முஸ்லிம்? அவனுக்கு அது என்னன்னு கூட தெரியல, கேட்டுகிட்டே இருக்காங்களாம். கேட்டோடனே இவன் பதில் சொல்லலைன்னொடனே அவனுக்கு மண்ணை தூக்கி வீசியிருக்காங்க. அந்த குழந்தை அழுதுகிட்டே இங்கே வந்து இருக்கு. இவங்க போய் கேட்டிருக்காங்க, என்ன பிரச்சனை. அவனுக்கு ஒரு பையனுக்கு 7-8 வயசு இருக்கும், இன்னொருத்தனுக்கு 10 வயசு இருக்கும். அப்போது அவங்க சொல்கிறாங்க, ஆர் யூ முஸ்லிம் அப்படின்னு. நோ அப்படின்னா, தென் வி டோன்ட் ப்ளே வித் யூ. அப்படின்னா நான் இனி உங்களோட விளாட மாட்டேன். ஹலோ, அவங்க சொல்லும்போது எனக்கு சோத்தை ஊட்டுறதுக்கு பதிலாக என்ன ஊட்டுறாங்க, தன் கடவுள் மேலே இருக்கிற வைராக்கியத்தை ஊட்டுறாங்க. இன்றைக்கி நம்ம எந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடலாம், தப்பே கிடையாதுங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு இதையும் பண்ணணுன்றன எக்யூப் பண்ணி அனுப்பணும். வாலிபப்பில் நீங்களும் நானும் போகும்போது ஒரு யுத்த காலத்தில் இருக்கணும்னு மறந்துடாதீங்க. ஆண்டவர் ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறார் சேனையில். இயேசு கிறிஸ்து தமக்காக ஒரு சேனையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is preparing a soldier army battalion. அவர் ஒரு யுத்த புருஷனின் ஸ்திரீயும் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ப முடியாத யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் இருக்கிறார், நான் சில இடத்துல சொல்லியிருக்கிறேன், ஈரோட்டில் சொன்னாங்க, இந்த சைடு ஃபோனே வைக்க மாட்டாராம், ஃபோனு லெஃப்டில் தான் பேசுவார். ஏன்னு கேட்டால் அவங்க மாமியார் சொல்கிறாங்க, என் மருமகன் வந்தால் யார்கிட்டையும் பேசுகிறது இல்லைங்க, போய் அந்த ரூமில் போய் உட்கார்றாரு, ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொன்னாராம் அந்த பிரதர்கிட்ட, உன்னை எழுப்புதலுக்காக நான் மறைச்சி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா எத்தனை பேர் ஆண்டவர் மறைச்சி வச்சுருக்கிறாருன்னு? இந்த 20 வயசு 19 வயசு எத்தனையோ தம்பிகள் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மணிக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. they are consecrating their lives. அவங்க வாழ்க்கையை அவங்க பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் சில சூழ்நிலைகளை அவர்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். இந்த பிரதர் என்ன பண்ணுவாரா, யார்கிட்டையுமே பேசுறதுக்கு பிடிக்காதான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, உங்களை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி உங்களை தனிமைப்படுத்துவார். தனியாக போய் வனாந்தரத்தில் உட்காரு, தேவனுடைய சமூகத்தில் உட்காரு, அங்கதான் ஷார்ப் ஆகிறது. தாவீது அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி he was in the wilderness, he was sharpened by the power of the Spirit of God. அங்கே அவன் செய்ய வேண்டிய வேலைக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். அங்கே கோலியாத்தை முறியடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிங்கத்தை அடிச்சு போட்டுட்டாரு, கரடி அடிச்சு போட்டுட்டாரு. தனக்கு கொடுத்த பொறுப்பில் அவர் கவனமாக இருந்ததை கர்த்தர் பார்த்தார். வனாந்தரம் என்ன பண்ணுது, அந்த கான்சக்ரேஷன் தனிமைப்படுத்தி சுத்திகரிச்சு அனுப்புவார். கூர்மையான அம்பை தான் அவர் கையில எடுப்பார். மொன்ன அம்பெல்லாம் எடுத்து எங்கே எய்யுறது, எய்தா அது வேலையே செய்யாது. ஸோ நீங்கள் ஷார்ப் ஆகணும்னா தனிமையில் தேவனுடைய சமூகத்தில் அமரணும். நானும் நீங்களும் தேவனோடு உறவாடணும், தேவனோடு பேசணும். எல்லாருக்கும் இப்படி பெனியின் மாதிரி ஆகணும்னு ஆசை. ஆனால் பெனியின் என்ன பண்ணார் தெரியுமா, 2 வருஷம் இப்போ எனக்கு அந்த ஆசை வந்துருச்சுங்க. எல்லா மீட்டிங்கும் கேன்சல், அடுத்த மார்ச் ஏப்ரல் வரையும் மீட்டிங் புக் ஆயிடுச்சு. நான் நினச்சிருக்கிறேன் எப்போ கேன்சல் பண்ண போகிறேன்னே தெரியல. 2 வருஷம் உட்காந்தாராம் தேவனோடு, டெய்லியும் காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரையும்.
நமக்கு ஆசைங்க, பாட்டை போடணும், கோட்டை போடணும், புகையை போடணும், நமக்கு ஆசை இருக்குது. சும்மா வராது. கையை வச்சா அப்படி பொத்து விழுவணும். பேயெல்லாம் பார்த்தாலே ஓடணும். அதெல்லாம் அப்படி ஓடுமா? கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறாருங்க, ஆனால் எல்லாரையும் நம்புறதில்லை. எல்லாரையும் நேசிக்கிறாரு. அது நம்பிக்கை துரோகம் பண்ணவனே ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனால் நம்புறதுக்கு அவர் சிலதை எதிர்பார்க்கிறார். இவன் கையில் என்னோட பொறுப்பை கொடுக்க முடியுமா? நமக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவோம்னு நினைக்கிறோம். ரொம்ப கஷ்டங்க. எனக்கு ஆண்டவர் இந்த வல்லமையை கொடுத்தா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவேன்னு நினைக்கிறோம். அந்த வனாந்தரம் தான் உங்களை ஷார்ப்பாகும், உங்களை முதிர்ச்சி உள்ளவனாக மாற்றும். அப்போ அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு காலம், டைம் இருக்குது. எல்லாத்துக்கும் டைம் இருக்குது. ஆண்டவரை அரெஸ்ட் பண்ண முடியலையா, ஏன்னா டைம் வரலையா. வசனத்துக்கெல்லாம் நான் போகல, நான் வசனம் தான் பேசுகிறேன், டைம் இல்லாதனால. இயேசு கிறிஸ்துவை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க, முடியலையா, ஏன்னா the time had not come yet. இன்னும் டைம் ஆகலைன்றார். இயேசு இன்னும் பிறக்கல. எப்போ பிறக்கிறார்? கலாத்தியர் 4:5 படி காலம் நிறைவேறின போது இயேசு பிறக்கிறார். காலத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறார். உங்களுக்கும் கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். ஆனால் நீங்கள் ஸ்கூலுக்கு போகிற டைமில் ஸ்கூலில் இருங்க, காலேஜுக்கு போகிற டைமில் காலேஜில் இருங்க. அந்த டைமை அழகாக மேனேஜ் பண்ண பழகிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் இருந்தாலும் தனிமையில் இருந்தாலும் அவர் ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே கிண்ணறத்தை வைத்து அவர் தேவனை துதித்து பாடி கொண்டிருந்தபடினாலே அந்த டைமென்ஷன் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கே ஈஸியாக இருந்துச்சு. வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மகனை நீங்கள் பாருங்கள், ஆடு மேய்ச்சவனுக்கு டக்குன்னு ராஜா பதவி கொடுக்குறாரு. இதெல்லாம் சும்மா கொடுக்கல, ஓகேங்களா? அந்த ஷிஃப்ட் பண்ணுறாரு. டைம் பாருங்கள். அவங்க அப்பா அப்பம் கொடுத்து அனுப்புகிறாரு தாவீதுகிட்ட, நீ போய் பாரு, அண்ணனுங்கெல்லாம் ரொம்ப நாளாக கோலியாத் வந்து நின்றுட்டுருக்கிறாப்புல. அவர் டெய்லி வந்து பேசுவார். கோலியாத் எல்லாம் பயந்துக்கிறாங்க. சவுலே ஒரு கோலியாத் சைஸ் தான். சவுலுடைய தோலுக்கு கீழே தான் எல்லா இஸ்ரவேலர்களும் இருந்தாங்களாம். அவ்வளோ ஹைட்டான சவுலே பயந்துட்டு இருக்கிறார். இப்போ இந்த தாவீது அங்கே போகும்போது டைமிங் பாருங்க, அந்த டைமென்ஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு டைமிங் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு தடவை தான் கோலியாத் வந்து பேசுகிறாரு. ஒரே தடவை தான் ஒரு நாளைக்கு வருவாப்புல. வந்து சபிச்சுட்டு, ஏசப்பா ஆண்டவரையும் சபிச்சுட்டு மக்களையும் சபிச்சுட்டு அப்புறம் போயிடுவார். வாங்கடா யாராவது தைரியம் இருந்தா அப்படின்னு வருவார், போயிடுவார். அந்த நேரத்தில் கர்த்தர் தாவீதை அங்கே கொண்டு போகிறார். அவர் வந்து ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாருன்னு வைங்க கோலியாத்து. அந்த 10 நிமிஷத்தில் பேசுறது தாவீதின் காதுகள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் டைம் செட் பண்ணுறார். ஸோ தாவீது அந்த அப்பத்தை தூக்கிட்டு போகிறதுக்கும் கோலியாத் வந்து பேசுறதுக்கும் சமயம் கரெக்டாக இருக்கும்போது, ஏற்கனவே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதுடைய வைராக்கியம், ராஜாவா அபிஷேகம் பண்ண உடனே ராஜா இல்லைங்க, அவர் ஒரு ப்ராசஸ்க்குள்ளே வர்றார். இன்னைக்கு யாருக்குமே இந்த ப்ராசஸில் வர்றதுக்கு விருப்பம் கிடையாது. உடனே எனக்கு ஒரு பாஸ்டர் சும்மா சின்னதாக பாட்டு பாஸ்டரில் ஒரு ஊழியம் செய்கிற தம்பி சும்மா பாட்டு எடுத்து அனுப்புவார். ஏங்க இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, அந்த பாட்டு நல்லாவும் இருக்காது. என்ன நான் உண்மையாக சொல்ல முடியும், சூப்பராக இருக்குங்க பாஸ்டர், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று ஹிட் ஆயிடாதுங்களா, நான் பெரிய ஆள் ஆயிட மாட்டேனா. அவரோட எண்ணம்லாம் என்னது, நான் பெரிய ஆள் ஆகணும். பெரிய ஆள் ஆகிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்கள் கையில் வல்லமையை கொடுக்கறதுக்கு முன்னாடி, உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் நீங்கள் யாருன்னு பார்க்கணும்னு விரும்புகிறார். உங்களை ரெடி பண்ணணும்னு விரும்புகிறார். கிருபையா சிலதெல்லாம் கொடுக்குறார், தயவில் கொடுக்குறார். நிறைய எனக்கெல்லாம் நிறைய ஆண்டவர் நான் கேட்காத வல்லமையெல்லாம் கொடுத்துருக்கிறார். சிலதெல்லாம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆனால் அந்த இந்த மண்டலங்களுக்குள்ளே போய் ஆவியின் உலகத்தை போயிட்டு பார்த்துட்டு வருது. யோவானை போயிட்டு வர்றார். 3ஆம் வானம் எல்லாம் 3ஆம் வானம் பவுல் போனார், யோவானுக்கு வெளிப்படுத்துகிறாரு. எல்லாருமே ஒவ்வொரு ஆளுமை திறனுடையவங்க, எல்லாம் பயங்கரமான ஊழியக்காரங்க, சும்மா கிடையாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எழுப்புதல்
தமிழ்நாட்டு சபைகள் நீ கஷ்டப்படுற காரணம் என்ன தெரியுங்களா? தீர்க்க தரிசன ஊழியத்தை நக்கல் பண்ணி, தீர்க்க தரிசன ஊழியத்தை அவமதித்து, தீர்க்க தரிசிகளை அவமானப்படுத்தின ஒரு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற சபைகள் அதனுடைய பிரதிபலனை சந்திக்கும். கண்டிப்பாக சந்திக்க போகிறாங்க. யாராவது ஆண்டவர் பேசிக்கிட்டாருன்னு சொன்னால் நம்ம காமெடியாக இருக்குது. யாராவது நரகத்தை போய் பாட்டு வந்தோன்னா காமெடியாக இருக்குது நமக்கு. எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவர் இன்னும் தீர்ப்பே கொடுக்கலையே, நரகமே இனி தானே தள்ள போகிறாரு. இந்த டைம் பற்றி பேசிகிட்டு இருக்கமே, ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லி நான் கடந்து போகணும் விரும்புகிறேன். டைமை குறித்து நல்லா கவனிச்சுக்கோங்க. டைம் வந்து இந்த பூமிக்கு மட்டும்தான், பூமிக்கு வெளியில் தேர் இஸ் நோ டைம். ஆண்டவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். அவருக்கு அப்படின்னா என்ன? அவருக்கு ஒரு துவக்கம் இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. அது எங்கன்னா பூமிக்கு உள்ள. அவர் பூமிக்கு வெளியே இருக்கும்போது அவர் ஆதியும் அந்தமும் இல்லாத நித்திய தேவனாக இருக்கிறார். அவர் நித்திய கர்த்தா. பிகாஸ் he had no beginning and he will be having no end. அவருக்கு துவக்கமும் இல்லை, அவருக்கு அப்படிப்பட்ட தேவன் பூமிக்கு டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? In the beginning God created the heavens of the earth. ஆதியாகமம் 1:1 ஸ்டார்ட் ஆகுது. காலங்களை குறிக்கிறதுக்கு சூரிய சந்திரனை கொடுக்குறாரு. உலகத்தை உண்டாக்கி அந்த டைமுக்குள்ள நம்மளை வைக்கிறார். யோவான ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கூட்டிகிட்டு போய் இன்னும் நடக்காத விஷயத்த நீ பாருன்னு சொல்லி காமிக்கிறார். அது தரிசனம் கிடையாது. நிறைய தரிசனங்கள் சும்மா படம் போட்டு காமிக்கிறதல்ல, நடக்கும்போது கர்த்தர் தீர்க்கதரிசிகள் அங்கே கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லிடுறேன். இன்னும் நடக்காததை நடந்து கொண்டிருக்கும் போது பார்த்ததை போல யோவான் எழுதுகிறார். இதோ வானம் வெந்து உருகி போயிடுச்சு. அது வெந்துள்ள சோல் சுருள் மாதிரி பூமி வெந்து உருகி போயிடுச்சு. நடந்துருச்சா? நடக்கலை. ஆனால் அவர் நடந்தது டைம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷங்களை போல் இருக்கு. அப்படின்னா பரலோகத்தில் கிளாக்கு வந்து மின்னல் வேகத்தில் சுற்றுதா? 1000 வருஷத்துக்கு இல்லைங்க, அங்கே டைமே கிடையாது. நீங்கள் இது எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும்? நீங்கள் தெய்வ பிரசன்னத்தில் இருந்து ஜெபம் பண்ணும்போது, தேவ பிரசன்னத்தில் இல்லாதவன் ஜெபிச்சான்னு வைங்க, 5 நிமிஷம் 1 மணி நேரம் மாதிரி இருக்குது. என்னடா அது மண்டகாயுதுன்னா. ஆனால் தெய்வ பிரசன்னத்திலேருந்து ஜெபிக்கிறவங்க பாருங்கள், 10 நிமிஷம் மாதிரி தான் தெரியும், ஆனால் 1 மணி நேரம் ஓடிடும். என்னதுங்க? நித்தியமான தெய்வ பிரசன்னம் இந்த அநித்தியமான இந்த டைம் ஜோனுக்குள்ளே வந்து உங்களை மூடும்போது இந்த பூமிக்குள்ளேயே நீங்கள் நித்திய பிரசன்னத்துக்குள்ளே போயிடுவீங்க. ஏன் தெய்வ பிரசன்னத்தில் டைம் போடுறது தெரியலன்னா, டைமால் அஃபெக்ட் ஆகாத ஒரு தேவன் நாம் கூடுகிற இடத்துல நம்மை ஆளுகை செய்யும் போது நம்ம இந்த டைம் ஜோனுக்குள்ளே இருக்கிற நம்மை அவருடைய நித்திய பிரசனத்துக்குள்ளே கொண்டு போகிறது படினாலே நமக்கு டைம் போகிறதே தெரியாது. ஒரு ஊழியக்காரர் போனாராம் வீட்டுக்குள்ளே, ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறம்மா. சரிங்க போயிட்டு வாங்க. அந்த ரூம்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப பசிக்குதுன்னாராம். ஆமாய்யா நீ போய் 3 நாள் ஆச்சுன்னாங்க. ஸோ தேவ பிரசனத்தில் எப்படி இருக்கு? டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் சில ஆவிக்குரிய ஆழங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். நரகத்தை போய் காமிச்சாருன்னா இனிதான் நரகம் வரப்போகுது, அது பூமிக்கு. இயேசு எப்போ அடிக்கப்பட்டார்? 2026 வருடங்களுக்கு. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உலக தோற்றத்திற்கு முன்னமே அடிக்கப்பட்ட தேவ. அது எப்படி பொய் சொல்லுதா? உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. உங்களுக்கு எப்போ பெயர் வச்சாங்க? நாங்கள் பிறக்கும் போதுங்க இல்லை, உலகம் உருவாவதற்கு முன்னமே பெயர் சொல்லி அழைத்தேன் அப்படிங்கிறார். ஸோ அந்த நித்திய தேவன் அந்த பிரசனத்தை கொண்டு வந்து உங்கள் மேலே அப்படி வைக்கும் போது உங்களுக்கு டைம் போகிறது தெரியாது.
உங்களை நரகத்தை காமிப்பார், என்ன வேணால் காமிப்பார். இன்றைக்கி அப்படியே அடைச்சி போட்டுட்டார் ஆண்டவர். சத்தமே யாரும் கேட்குறது இல்லை. சும்மா கதை விட்டு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பேசியெல்லாம் கிடையாது. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, ஆசாரியன். ஆனால் அந்த டைமில் பைபிள் சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை அரிதாக இருந்தது, கேட்கவே இல்லையா. தாவீதுக்கு மட்டும் கேட்டுச்சு. ஏன் தெரியுமா? தாவீது அங்கே ஒரு பிரசனத்தை சுமந்து போகிறார். முக்கியமான ஆள். அங்கே போனோடனே அந்த டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது, கர்த்தர் பேசுகிறது கேட்குது. இருண்ட காலத்துக்கு அப்புறம் இயேசு வெளிப்பட்டார். அந்த இயேசு வந்தால் தான் அது ஓப்பன் ஆகும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் 400 ஆண்டுகள் காரிருள் ஆண்டுகள். அது வெளிச்சம் வரணும்னா இயேசு வரணும். ஸோ உங்களை நம்பி ஒரு வேலை கர்த்தர் வச்சுருக்கிறாருங்க. உங்களை ரெடி பண்ணணுன்னு நினைக்கிறாருங்க, உங்களை யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாருங்க, உங்கள் டைம் அவருக்கு கொடுங்கணும்னு நினைக்கிறாரு. இன்றைக்கி வாலிப கூட்டத்தில் ஜெபத்தை பற்றி ஜெபிக்கிற குழுக்கள் கிடையாது. கூடி கூடி அந்த காலத்தில் ஜெபிப்பாங்க. நான் ஆண்டவர் சொல்லி ஒரு ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி மண்டே டு ஃப்ரைடே கதையை ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறேன். டெய்லியும் 8 மணிக்கு சர்ச்சுக்கு போயிடுவேன். எங்கள் சர்ச்சில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும், எப்போவுமே பசங்க இருப்பாங்க, கிரிக்கெட் விளையாடுறது அந்த மாதிரி. ஆனால் நைட்டும் அங்கே உட்காந்து பேசிகிட்டு கிடப்போம். அப்போது ஆண்டவர் சொன்னால் இவங்களெல்லாம் ப்ரேயரில் உட்காரு. நைட் 8 மணிக்கு உட்காந்து விடிய காலம் தான் முடியும் ப்ரேயர். 3 மணி 4 மணிக்கு எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். எல்லாம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போவாங்க, காலேஜ் போவாங்க, வேலைக்கு போவாங்க. ஆனால் டயர்டே இருக்காது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிட்டு சர்ச்சிலே தூங்குவாங்க, எந்திரிச்சு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த மாதிரி நாங்கள் ஒரு 2.5-3 மாதம் பண்ணோம். அப்புறம் எங்கள் சர்ச்சில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லாம் நைட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு, எல்லாம் பிரச்சனை ஆகுது பக்கத்தில். இந்த கூடி ஜெபிக்கிறது, தனிமையாக உட்காந்து தேவோட சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது, நமக்கு ஆசைப்படுறோம். நிறைய ஆண்டவருக்காக செய்யணும், ஆண்டவருக்கு பாட்டு எழுதி போடணும். அது எங்கே சும்மா வந்துடுங்களா? எங்களுக்கெல்லாம் சும்மா கொடுத்தாரு தான், நாங்கள் உட்காந்து அதனால தான் பெற்றுக்கொண்டேன்னு நான் சொல்கிறேன். நான் எழுதலை, எனக்கு கொடுத்தாரு, நான் வாங்கிட்டேன். ஸோ உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தம் இருக்கணும்னா நீங்கள் கான்சக்ரேட் பண்ணிக்கணும் உங்களையே. எல்லோரும் சினிமாவுக்கு போவான், நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பிடிக்காது, எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. என்னோடய 2வது பாப்பா வந்து யூகேஜி, இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. யூகேஜியில் டூர் கூட்டிகிட்டு போனப்போ சினிமா பாட்டு போட்டிருக்காங்க பஸ்ஸில். அவள் போய் இறங்குற வரி 2 காதையும் இப்படி வச்சு மூடிட்டாளாம். மேம் வந்து சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவள் கேட்டாளா இது ஏசப்பா பாட்டா அப்படின்னு. இல்லை அப்படின்னோடனே இப்படியே உட்காண்ட்ருக்காங்க அந்த 1/2 மணி நேரம் ட்ராவலில். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்டையும் அது சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அது கீழ்ப்படிஞ்சு பண்ணியிருக்குது. நாங்கள் அதனால் டூருக்கெலாம் அனுப்புகிறதே இல்லை, சொல்லிட்டோம். நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உன்னை டூருக்கு, அங்கே போய் வேண்டாத காரியங்கள் தான் நடக்குது. இன்றைக்கி சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளையே பாதுகாக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளை நம்பி யார்கிட்டையும் எதுவும் கொடுத்துட்டு போக முடியல. ஏங்க இந்த மாதிரி போயிட்டோம் நம்ம. ஒரு பெரிய பாட்டுக்காரர் வந்து ஒரு கான்சர்ட் நடத்திட்டு இருந்தாங்க கோயம்புத்தூரில். அப்போது ஊழியக்காரங்களாம் உட்காண்ட்ருக்காங்க. இப்போ எல்லாம் முன்னாடி ஆடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு காலேஜ் பையன் வந்து ஒரு பொண்ணோட தப்பாக பண்ணிவிட்டு ஆடிட்டே இருக்கான். எங்கே? கர்த்தரை துதிக்கிற இடத்துல. இவர் போய் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி தம்பி என்னப்பா கெட்ட வார்த்தை பேசி அந்த வயசான அவர் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிகிட்டு இருக்கார். இதைய சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நான் இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டேன் பாஸ்டர். உங்கள் மாம்சத்தை இந்நேரம் நான் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிந்தேன்னு வைங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கும். என்ஜாய் வேற லெவல் அப்படின்னு இருப்பீங்க. இந்த மாம்சத்துக்கு சோறு போட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் விழுந்துட்டே இருப்பீங்க. உங்களால் பரிசுத்தமாக 2 நாள் கூட, பரிசுத்தத்தை விடுங்க, ஆண்டவருக்காக 2 நாள் கூட இருக்க முடியாது. ஏன்னா யூ ஆர் ஃபீடிங் யுவர் ஃப்ளஷ். நீங்கள் பார்க்குறதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிறதில்ல, விபச்சார வேசித்தன காரியங்கள் தான் பேசுகிறாங்க இந்த காலத்தில்.
பேசும்போது என்ன ஆகுது, உங்கள் தனிமை தேவனோடு இருக்கிறதுக்கு பதிலாக சில பிசாசுகளோடு இருக்குது. சும்மா கிடையாது, நீங்கள் தனிமையில் சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் பேய்களோடு கூட இருக்கிறீங்க. That is how it works. ஒவ்வொரு ஊழியக்காரரை பற்றி கேட்டால் எனக்கு, நம்ம வெளியில் பார்க்குறோம் பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க, எல்லாரும் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து, அவங்களுக்கு சோதனை வந்துகிட்டே இருக்குது. என்னைக்கு அவங்க கூட என்னைக்கு மாம்சத்துக்கு சோறு போட்டால் அன்றைக்கி அவங்களும் முடிஞ்சாங்க. எவ்வளோ பெரிய ஊழியக்காரராக இருக்கட்டும். ஸோ அதுக்கு தான் ஃபாஸ்டிங் போட்டுகிட்டே இருக்குண்ணா. எல்லா விருப்பங்களும் ட்ரெயின் ஆகிடும், இடுப்பே எந்திரிக்கவே முடியாது உங்களுக்கு. அடிக்கடி ஃபாஸ்டிங் போட்டணும், தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். இந்த மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை போல் வல்லமையுள்ள ஊழியக்காரன் இந்த உலகம் பார்த்துருக்காது. நான் அதுக்கு ஆயத்தமாகிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக நான் அடிக்கடி ஃபாஸ்டிங் போடுவேன். நான் ஆண்டவர் என்கிட்ட சொன்னது, மனுஷ முகம் பாராமல் நீ போய் உட்கார், எப்போ நீ வெளியே போகணுன்னு எனக்கே தெரியாது, சொல்லவே மாட்டேன்ட்டார். இப்போ அதுக்கு டைம் இல்லை. பிசாசோட தந்திரம் என்ன, இப்போ நான் ஓடிட்டே இருக்கிறேன். இப்போ நான் யாருக்கு ஊழியம் செய்கிறேன்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன். ஆனால் அதில் ஒரு தந்திரம் என்னென்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாமல் போகுது. அவருக்கு 1 மாதமோ 1.5 மாதமோ எவ்வளோ நேரம் உட்கார வைக்கிறாருன்னு தெரியல, அந்த சமயத்தை என்னாலே கொடுக்க முடியவில்லை. சாத்தானுடைய தந்திரம் ஊழியங்கள் கூட தந்திரமாயிரும். பாட்டு போடுறது கூட பிசாசுடைய தந்திரமாயிரும். ஓடிட்டே இருப்போம், ட்ரெயின் ஆயிரும். தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி யூத் மீட்டிங் எதுக்கு நடத்துகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கேளுங்க உங்களே. நான் என்ன கேட்டுட்டு தான் ஆண்டவர் சொன்ன பிறகு தான் பண்ணுறேன்னே. என்னோட 39வது வயசில் சொன்னார், இப்போ பாட்டை போடுன்னு. கண்ணாடி முன்னாடி ஒவ்வொரு தடவையும் கேட்பேன், நீ எதுக்குடா இப்போ பாட்டு போடுற? பாட்டே இல்லையா ஊரில்? பாட்டே இல்லையா? இப்போ நீ எதுக்கு பாட்டு போடுறேன்னா என்னையே கேட்பேன், எதுக்கு நீ பாட்டு போடணும்? கர்த்தர் கொடுத்தாரு ஆண்டவருடைய. அப்படி எனக்கே நான் பேசி, நம்ம ஒரு ஊழியம் செய்யணும்னா எதுக்கு செய்யணும்? நிறைய போட்டி பொறாமைக்கே ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஒரு மீட்டிங் வச்சு நானும் வைக்கிறேன் பாரு, நீ இவனை கூப்பிட்டீங்கன்னா நான் அவனை கூப்பிட்றேன் பாரு. என்னைக்கு ராஜ்யம் வளரப்போகுது? ராஜ்யத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக நிற்கிறவங்க. தனிமைப்படுத்துங்க, ஜபத்தில் இருங்க. கூர்மையுள்ள பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறார். கூர்மையான அம்பாயம் கர்த்தர் மாற்றுகிறார். இட்ஸ் நாட் a joke. அப்படி எய்யணும்னா ஆண்டவருக்கு அந்த ஆண்டவர் கையில், வாலிபன் ஆண்டவர் கையில் உள்ள பலவான் கையில் அம்பு கொப்பாக இருக்கிறான். பலவான் ஒரு அம்பு எடுக்கணும்னா ஷார்ப்பாக இருக்கிறத எடுப்பார். நிறைய இருக்குங்க. இந்த மாம்சத்தை அடக்கிடுங்க, யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஆவியிலிருந்து வெளிப்படுற எல்லாம் நீங்கள் வசனம் கவனிக்கிறதுக்கு நமக்கு முடியும். நீங்கள்லாம் சூப்பராக கவனிக்கிறீங்க. நிறைய இடத்துல வாலிபர்கள் நம்ம பேசிட்டு போயான்ற மாதிரி உள்ளே போகாது. நான் கடினமாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நம்மளை ஏமாற்றி வச்சுட்டாங்க. நீங்கள் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் மேலே இருக்கிற தெய்வ திட்டம் வேறு ஒருத்தருக்கு போச்சுன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக இருப்பீங்க? உங்களை வச்சு ஆண்டவர் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறார் ப்ரோ, நீங்கள் அது கீழ்ப்படியல. சும்மா அது இதுக்கு இப்போ சொல்கிறேன், நீங்கள் அது கீழ்ப்படியல, ஆண்டவர் சொல்கிறதுக்கு செவி கொடுக்கல. ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்க்குறாரு, உடனே ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதை நான் வேறு ஒருத்தனுக்கு என்ன பண்ண போகிறேன், கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்கும்.
பொறுமையாக காத்துருங்க, தேவ சமூகத்தில் காத்துருங்க, அவரோட டைமுக்கு காத்துருங்க. தாவீதை ஏற்ற வேலையில் அங்கே கொண்டு போயிட்டார். அவர் போய் அப்பம் கொடுக்கறதுக்கும் இந்த ஆள் வந்து கத்துறதுக்கும் இவருக்கு உள்ளே இருக்கிற பக்தி வைராக்கியம் அப்படியே எழும்புறதும் கரெக்டாக இருந்துச்சு. இப்போல்லாம் எப்படி தெரியுமா, அரசியல் பண்ணி முன்னாடி வர்றது, அவனை இழிவாக பேசி நம்ம முன்னாடி போகிறது. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சிலர் இருக்காங்க, சிரிக்கிறதுல கூட அரசியல் பண்ணுவாங்க ப்ரோ. எப்படின்னா, இப்போ இவங்க குரூப் இல்லாமல் இன்னொரு பையன் அந்த வேறு குரூப்லேருந்து வந்து ஒரு ஜோக் அடிச்சிட்டான்னா இவங்க சொல்லுவாங்க, சிரிக்காத சிரிக்காத சிரிக்காத. ஏன்னா சிரிக்கிறதுக்கு இவ்வளோ யோசிப்பாங்களா? அவ்வளோ சூப்பராக ஜோக் இருந்தாலும் சிரிக்காத மச்சி சிரிக்காத. ஆடாப்பாவீங்களா? எப்படி கர்த்தர் நம்ம அந்த மாதிரி பசங்களை எடுத்து பயன்படுத்தணும்? என்ன பண்ணுறது? சிரிக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து பெரிய ஆள்னு நினச்சிக்குவான் அப்படின்றாங்க. டைம் வந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியாத ஆட்கள் ராஜாவாக இருப்பாங்க. எங்கடா அந்த தாவீது யாரா? சாமுவேலுக்கே தெரியல அந்த 7 அண்ணன்மார்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, தாவீதை கூப்பிடவே இல்லை. ராஜ அபிஷேகம் நடக்கிற விருந்து போட்டு செய்கிறாங்க, செலிப்ரேஷன். ஆனால் தாவீது வாஸ் நெக்லெக்டட், அவனை கூப்பிடவே கிடையாது. மனுஷன் மறந்து போயிருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் தாவீதுடைய உண்மையை பார்க்குறாரு. அவர் ஆடுகளை எப்படி பொறுப்பாக பார்த்துக்கிட்டாருன்னு ஆண்டவர் பார்க்குறாரு. கையில் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீசருக்கு முன்பாக நிற்க மாட்டீங்க, ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீங்க. தன் வேலையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டாயானா, நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிற விஷயத்தில் அங்கே உண்மையாக இருங்க. சின்ன சின்ன விஷயத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அங்கங்கே ரவுண்டாக வீட்டில் போட்டுட்டு வெளியில் அப்படியே கெத்தா, எவன் சட்டைன்னே தெரியாது, எவன் பேண்ட்டு யார் சுடிதார் வாங்கி போட்டுக்கிட்டு, யார் பைக்குன்னே தெரியாது வாங்கி ஓட்டிக்கிட்டு, அதுக்கெல்லாம் நமக்கு இருக்குதுங்க. ஆனால் வீட்டில் ஒரு சின்ன வேலை செய்ய மாட்டோம். கர்த்தர் அங்கே தான் உங்களை பார்க்குறார். நம்ம வெளியில் வந்து நிற்கிறது. இப்போ நான் வந்து ஸ்டேஜில் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கலாம், நான் வீட்டில் எப்படி இருக்கிறேன்னு என் ஒய்ஃப்கிட்ட தான் கேட்கணும். என்னோட சாட்சி என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, அதுதான் சாட்சி. நீங்கள் சொல்லுவீங்க நல்லா பிரசங்கம் பண்ணார், நல்ல பாட்டு, அது இல்லை சாட்சி. என் கூட இருக்கிறவங்க, என் கூட வாழ்கிறவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸு, என்னோட அப்பா அம்மா, என் அண்ணன் தம்பி என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க, என் சபை என்ன சொல்லுது, கர்த்தர் என்னை குறித்து என்ன சாட்சி கொடுக்கிறார். கான்செக்ரேட் yourself, டிஸ்டன்ஸ் yourself. நீங்கள் டிஸ்டன்ஸ் பண்ணியே ஆகணுங்க. உலகத்திற்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னைக்கு பாட்டு போடுறேன்னு நாங்களாம் போடுறோம். எத்தனை பாட்டில் சினிமா வாடா இருக்கு? ஏன் இருக்கு? நம்ம அதையும் கேட்குறோம், ஏன்னா மியூசிக் நாலேஜ் வரணும்னு கேட்குறோம். நான் சொல்கிறேன், லூசிஃபருக்கே அந்த கிஃப்டை கொடுத்தது நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகும். அப்படி இருக்கும்போ நம்ம ஏன் ஞானத்தை அங்கே தேடுறோம்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்கும் போது நன்மை ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Too many grace, ஏகப்பட்ட கலப்படம். நான் யங் பீப்புளை ஆக்சுவலாக வார்ன் பண்ணுவேன். நான் நீங்கள் என்ன நினச்சாலும் சரிங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை கேர்ஃபுல்லாக வைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் கூட இருக்கலாம், ஃபெல்லோஷிப்பை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. அவனோட தந்திரங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன் இந்த பையனை பிடிக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் பிடிக்கும். ஏன் இந்த பொண்ணு மேலே நான் இவ்வளோ காதல் இருக்கிறேன் உங்களுக்கே தெரியாது. ஏன்னா உங்கள் மேலே ஒரு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, அதை வழி தப்ப பண்ணணும்னு ஒரு பிசாசு வேலை செய்யுது. நம்ம யாரும் சல்மான் கான் கிடையாது, நம்ம யாரும் ஐஸ்வர்யா ராய் கிடையாது, ஆனால் 10 ப்ரப்போசல் வருது. Why? Because we carry the most precious anointing of the Lord. கர்த்தருடைய அபிஷேகத்தை சுமக்கிறதுனால நம்மை வழி தப்ப பண்ணுகிற ஆவின் பைபிள் இருக்குது. உங்களை வழி தப்ப பண்ணும். உங்கள் சரீரத்தை சும்மா ஜாலியாக மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு.
ஒரு பையன் வந்து அழுதான், ஆனால் எனக்கு கல்யாணமே வேண்டாம். அழுவுறான், ஏன்டா? எப்படி நான் கண்டுபிடிக்கிறது யார் நல்லவங்கன்னு? நம்ம என்ன ஸ்கேனாக பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவனுக்கு அவ்வளோ பயம். பிரதிஷ்டை இழந்து போய் இன்றைய சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோம். பிரதிஷ்டை, கண்ணியம் சொல்லுவாங்க, வெளியில் கண்ணியமாக இருக்கணும். நானும் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து எங்கள் வீட்டில் வசனங்களெல்லாம் பேசி 12 மணி ஆயிடுச்சு. அப்போது ஒரு கெஃபே ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். கீழே பார் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. மேலே நாங்கள் போய் 12-1 மணி இருக்கும். சத்தம், என்னடா இந்த இந்த ஹோட்டலில் என்ன இப்படி சத்தம்? வந்தால் ஸ்கூல் கேர்ள்ஸ் பாய்ஸ் லாஸ்ட் டே ஆஃப் த ஸ்கூல் போல் எல்லாம் இவ்வளோ தான். பசங்க போட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பா அம்மா வெளியே கார் வச்சு வெயிட் பண்ணுறாங்க. சூப்பர், வாங்கப்பா, எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வாங்கம்மா, பத்திரமா நான் அப்பா இருக்கிற பயப்படாதுப்பா. எங்கள் பாப்பா படிக்கிற ஸ்கூலும் ஒரு பெரிய ஸ்கூல் தான். அங்கே கேள்விப்பட்டேன் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு எல்லாம் இந்த மாதிரி பப்புக்கு போயிட்டாங்க. நான் என் பெரியவ 4th படிக்கிறா. நான் முடியும் அடுத்த வருஷத்துலேருந்து ஹோம் ஸ்கூலிங் தான், வீட்டில் ஸ்கூல் அப்படி இருக்குது நிறையா. ஹோம் ஸ்கூலிங் போட போகிறோம். படிப்பை விட கேரக்டர் ரொம்ப முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அதனால் அந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கேன். அந்த ஸ்கூலில் ஒரு பாப்பா வந்து எங்கிட்ட சொல்லிச்சு, அங்கிள் எங்கள் அக்கா தப்பு பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் வேனுக்குள்ளே. அந்த பையனையும் கூப்பிட்டு வந்துருச்சு என்கிட்ட. பார்த்தா அவன் ஒரு பாஸ்டரோட பையன், எனக்கு தெரிஞ்ச பையன். அவனுக்கும் என்னை பார்க்க முடியல, எனக்கும் அவனை பார்க்க முடியல. நான் அவனை ஹர்ட் பண்ணல. இந்த பாப்பா சும்மா சொல்லுது, நீ போ தம்பி அடி. அப்புறம் அந்த பாப்பா அவங்க அக்காவை ஃபோன் பண்ணி அவங்க அம்மாட்டின்னு சொல்லிடுச்சு. 8th 9th இந்த மாம்சத்துக்கு சோறு போட்டே இருந்தீங்க, அவ்வளோதான். இதை வீக் பண்ணணும். உங்கள் ஆவியின் மனுஷன், உள்ளான மனுஷன், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள பலமாக கிரியை செய்யணும்னா இந்த மாம்சத்தை அடக்கி ஆகணும். பவுல் சொல்கிறார், நான் அனுதினமும் சாகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு பெருசு டாபிக் மாதிரி இருக்கும். இல்லை, உங்களை மாதிரி அநேக தம்பிகள் அப்படி இருக்கிறாங்க, தங்கச்சிகள் இருக்கிறாங்க, ஜபத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் வெளியே கொண்டு வருவார் பாருங்கள். யாரா அந்த தாவீதுன்ற மாதிரி, யாரா அந்த பையன் கேட்பாங்க. எங்கடா இருந்தா இவ்வளோ நாள்? கர்த்தர் உருவாக்கிட்டு இருந்தாருங்க மறைவில். அவன் மாம்சத்தை கட்டுப்படுத்தி தேவ சமூகத்தில் அமர்ந்து இன்றைக்கு வல்லமையுள்ள ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறாங்க. அந்த ஈரோட்டில் அந்த டாக்டர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், இந்த ரைட்டு காதில் வந்து நான் தான் பேசுவேன், இங்கே வர சத்தம் அது என்னுடைய சத்தம்னாராம். அன்னைக்கு அவர் முடிவு பண்ணார், என் ஃபோனை கூட நான் இங்கே வைக்க மாட்டேயா அப்படின்னு. எல்லா தீர்க்கதரிசிகளையும் நம்பணும்னு சொல்லுங்க. என் தேவனால கூடுன்றதை நீங்கள் நம்புங்க. ஆண்டவர் பேசுவார், ஆண்டவர் தரிசனம் காமிப்பார், ஆண்டவர் ஆவிக்குள்ளாக்கி கொண்டு போவார். அந்த டைம்லலாம் எங்கள் அப்பா வர்ஷிப் முடிச்சுட்டு, எங்கள் சபையில் 3000க்கு மேலே இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான். அப்போ எங்கள் அப்பா வர்ஷிப் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்க சொல்லுவார், ஆண்டவர் பேசுவாருன்னு சொல்லுவார். அப்படியே அமைதியாக இருக்கும். அங்கங்கே ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தை பேசுவார். சிலர்லாம் வந்து மைக் எடுத்து பேசுவாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவாஞ்சலிஸ்ட்டு, பாஸ்டர், மீதி 3 காணோம். அப்போஸ்தலர்னு எப்போ பட்டோம்? 65 வயசில் இடுப்பில் பேண்ட்டு நிற்காத போது நீ அப்போஸ்தலன் அப்படின்வாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. எனக்கு அப்போஸ்தல அபிஷேகம் ஊழியம் 4 முறை ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஆனால் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா அப்போஸ்தலன் தீர்க்கதரிசின்னு சொன்னால் பெருமை பிடிச்சவன். பவுல் சொல்கிறார், எனக்கு எத்தனையோ படிப்பு இருக்குது, ஆனால் நான் என்னோடய அடையாளம் என்ன தெரியுமா? நான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எழுதுகிறதா. உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகிக்கும் போதே ஒரு அடையாளம் கொடுக்குறாரு.
வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு என்ன ஊழியம், என்ன அடையாளம்? கர்த்தருடைய சரீரத்தில் உங்களை அவயவமாக சேர்க்கிறாரு. ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு வேலை இருக்குது. அந்த வேலைக்கு ஒரு அபிஷேகம் இருக்குது, ஸ்தானம் இருக்குது. சபையை 5 விதமாக பிரிக்கிறாரு. அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, மெய்ப்பன், போதகன், சுவிசேஷகன். இங்கே எல்லாம் என்ன சொல்லுவோம்? நாங்கள் விசுவாசி. நம்ம விசுவாசின்ற குரூப்பே அங்கே கிடையாது. நம்ம எல்லாருமே விசுவாசிகள் தான். அப்போஸ்தலனும் விசுவாசின்றது பொது பெயர். இயேசுவை கிறிஸ்துவென்று விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பேர் விசுவாசிகள். ஆனால் சபையாகிய சரீரத்தை கர்த்தர் 5 விதமாக பிரிக்கிறார். வர்ஷிப் ஊழியன்னு ஒன்று கிடையாது. அந்த கிருபை இருந்தால் அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி பிரிக்கணும் அதெல்லாம் இல்லைங்க. அப்படி நான் அப்போஸ்தலன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு பாட்டு கொடுத்துருக்கிறார், நான் வர்ஷிப் பண்ணுவேன். அந்த கிருபையை கொடுத்துருக்கிறார். ஸ்தேபான் அவர் அப்போஸ்தலனாக இருக்கிறார், ஆனால் சோறு குழம்பு ஊற்றிட்டு இருந்தார். அவர் பை அனாயிண்டிங், அபிஷேகத்தின்படி ஸ்தேபான் ஒரு அப்போஸ்தலன், ஆனால் பந்தி விசாரிப்புக்காரருக்கு தலைவராக இருந்தார். பந்தி விசாரிப்பு செய்கிறார். இன்னைக்கு அப்போஸ்தலன் நம்ம சொல்கிறவங்க பந்தி விசாரிப்பு செய்வாங்களா? ஏன்னா நம்ம தவறாக போஸ்டிங் கொடுத்துருக்குறோம். ரெவரண்டுன்றோம். அது ஏசப்பாவுக்குரிய பேர், நம்ம மனுஷனுக்குரிய பேரே கிடையாது. ரெவேர் அப்படின்னா பயப்படத்தக்கவர், ஆராதனைக்குரியவர்னு அர்த்தம். அதை தூக்கி நமக்கு போடலன்னா டென்ஷன் வரும். ஏன்னா அவருடைய சரீரத்தில் நீங்களும் நானும் யாருன்ற வெளிச்சமே நமக்கு இல்லாததுனால என்னை ரெவரண்டுன்னு கூப்பிடல, என்னை டாக்டர்னு கூப்பிடல, சண்டைக்கு வராங்க. வாலிப தம்பி, உங்களுக்கு தங்கச்சி, உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களை என்னவா அபிஷேகிச்சிருக்கிறாருன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் யாருப்பா உங்கள் ராஜ்யத்தில்? நான் அப்போஸ்தலனா, தீர்க்கதரிசியா, மெய்ப்பனா, சுவிசேஷகனா? நான் யாரு? அந்த ஏற்ற காலத்தில் என்னை உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கைக்குள் நான் அடங்கி இருக்க விரும்புகிறேன். என்னை உருவாக்குங்கப்பா. நான் என்னை தனிமைப்படுத்துகிறேன். எல்லாரும் ஊர் சுத்தம் போது நான் என் வீட்டில் உட்காந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தரை துதித்து கர்த்தருடைய வார்த்தையை படித்து அது புரியலனாலும் ஆண்டவரே உங்கள் உதவியை கேட்டு உட்காந்து I will be sharpening my own self, my spiritual self. என் உள்ளான மனுஷன் I will sharpen. ஸோ கர்த்தருக்கு டைம் வரும்போது எடுத்தா அந்த அம்பு ஷார்ப்பாக இருக்கும். ஆண்டவர் உடனே எஞ்சிடுவார். புறப்பட்டு போ, தேசத்தை கலக்கு போ, அனுப்பிவிடுவார். நீங்கள் யாருன்னு பாருங்கள். நான் நிறைய விஷயத்த ஒன்றா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி நானே என்னை அப்போஸ்தலன் கூப்பிட முடியலைங்க. தாழ்மைன்னா அது இல்லைங்க. நான் வந்து ரப்பர் செருப்பு போடுறது இல்லைங்க. தாழ்மைன்னா என்ன தெரியுமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என் ஜாதி இல்லை, என் படிப்பு இல்லை, என் பட்டம் இல்லை, நான் பாட்டு ரிலீஸ் பண்ண அது இல்லை. இதெல்லாம் பெருமை பிடிச்சிட்டு நம்ம சுத்தக்கூடாது. இனி நான் இல்லை, ஐ எம் நோ மோர் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. ஒரு ஊழியக்காரர் கல்யாணத்தை விட்டு இறங்கி போனார். ஏன்னு கேட்டால் எனக்கு பிரசங்கம் கொடுக்கலன்னு. ஆமாம், இவர் கொடுத்துருந்தா இப்போ பரலோகத்தை இறக்கியிருப்பார். பெரிய ஊழியக்காரர் தாங்க. என்ன கற்றுக் கொடுக்குறீங்க பிள்ளைகளுக்கு? நான் ஒரு நாள் யூத் மீட்டிங்கு ஊட்டியில் நடக்குது. ஒரு ஜாக்கெட் மாதிரி போட்டு போயிடலான்னு பார்த்து குளிருக்கு. என் ஒய்ஃப் சொன்னால் அங்கே எல்லாம் யங் பீப்புளெலாம் இருக்கிறாங்க, நீங்கள் போட்டு போனால் நாளைக்கு அவங்க போடுவாங்க. சிங்கப்பூரில் போய் மலேசியாவில் போயிட்டு ஷூவை கழட்டிட்டு போனால் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்தியாவிலேருந்து வந்து ஒருத்தவங்களும் ஷூவை கழட்டுறது இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க, இது பழக்கமாயிடுச்சு. கழட்டணும்னு அவசியம், அது அவங்கள பொறுத்தது. நான் சொல்கிறேன், ஊழியக்காரர் நீங்கள் ஷூவை கழட்டி ஏறுறீங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியம். என்னங்க சொல்கிறீங்க? என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? பாட்டு ரிலீஸ் ஆனால் பேச மாட்டுறாங்க. கழுத்தில் இப்போ டேக் வேறு தொங்குது. என்னது? ஐ எம் ஃபார் சேல். 50,000 கொடுத்தீங்கன்னா வருவேன். அப்போ நீங்கள் சேலுக்கு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கர்த்தர் உங்களுக்கு பாட்டு கொடுத்தா எந்த இடத்துக்கும் போய் ஊழியம் செய்யுங்க. ஒரு இன்னொரு பெரிய பெரிய பாடகர்கள் தான். அவர் கேட்டாராம் ஒரு சர்ச்சில். நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். ஸ்டேஜ் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கேட்டாராம். அவரை போட்டு உருட்டுற அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ பெருசியாக உனக்கு வேணும்? இப்போ நின்றுப்பா, சரி இங்கே 4 அடி போதுமா? நம்ம ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் சரி பணிவிடைக்காரர்கள். எனக்கெல்லாம் யாராவது பேக் தூக்குறது கூச்சமாக இருக்கும். நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய வந்திருக்கிறேன்.
நீங்கள் நான் வந்தோன்னே ஏசி போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. ஆனால் நான் உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறேன். ராஜ்யத்துக்கு வேலை செய்கிறேன், உங்களுக்கும் பணிவிட செய்கிறேன். நான் எஜமான் கிடையாது, அவரு. அப்படி அவங்களெல்லாம் உயர்த்தினா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க. எங்கிட்ட கேட்கும்போது பயந்துட்டே கேட்குறாங்க, பாட்டை வேறு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க பாஸ்டர், எவ்வளோ கேட்பீங்க? நம்ம என்ன பிஸ்னஸாக பேசுகிறோம்? பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு இவ்வளோன்னு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கழுத்தில் ஐம் ஃபார் சேல்னு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். யூ ஆர் ஃபார் சேல் பிகாஸ் யூ லவ் யுவர் மணி. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், என் மூலமாக ஆண்டவர் ஒரு வார்த்தையை எனக்கு சொன்னார், ஐ எம் நாட் ஃபார் சேல் பிகாஸ் ஐ எம் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். நான் ராஜ்யத்திற்காக ஏற்கனவே விற்கப்பட்டிருக்கிறேன். என்னை காசு கொடுத்து வாங்க முடியாது. ஆனால் ராஜ்யம்னு சொன்னீங்கன்னா ஓடி வந்துடுவேன். நான் ஒரு சபைக்கு போனேன், 16 பேர் உள்ள சபைக்கு. எப்படி பாஸ்டர் வந்தீங்க? கார் இப்படி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். எப்படி பாஸ்டர்? அவங்க மற்ற ஊழியக்காரர், ஐயோ எப்படி அவர் உங்கள் சர்ச்சுக்கு? நான் சாதாரணமான ஒரு ஆளுங்க, என்னங்க இது பேச்சு? ஊழியக்காரங்களுக்கே இந்த தெளிவில்லைன்னா பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. அவர் பன்னீரில் தான் குளிப்பாருங்க, தண்ணீரில் குளிக்க மாட்டார். எதில்? பன்னீரில் தான் குடித்தா கூட குளிப்பார். நீங்கள் வெளியே தெரிகிற ஒருத்தரை சொல்லாதீங்க, நிறைய மறைமுகமான நரிகள் இருக்குது. பாட்டுக்காரங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க. நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஊழியத்துக்கு வரும்போ ராஜ்யத்தின் பார்வை உங்களுக்கு இருக்கட்டும். ஹல்லேலூயா. காணிக்க என்னங்க, நான் மே மாதம் என்னோடய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ தெரியுமா ப்ரோ? 32 ரூபா 39 காசு. நம்புவீங்களா? இன்னொரு அக்கௌண்ட்டில் 2700 ரூபா சம்திங். நம்புவீங்களா? நான் ரீசெண்டாக ஒரு ஊழியத்துக்கு போனேன், பெரிய சபை, அங்கே 2000 பேர் இருக்கான். ஜிபேயில் காணிக்க அனுப்புகிறேன்னாங்க, இன்னும் அனுப்பலை. எனக்கு சகல ரைட் இருக்குது, ஃபோன் பண்ணி என்ன சிஸ்டர் அனுப்புகிறேன்னு சொன்னீங்க இன்னும். ஆனால் நான் என்ன சொன்னேன் தெரியுமா என் ஒய்ஃப்ட்ட? இவர்கள் என்னை போஷிக்கவில்லை, கர்த்தர் என்னை போஷிக்கிறார். I am not doing ministry for money. I am serving the people of God for the kingdom of God. That's all. ஒரு சிலர் கேட்பேன், என்னங்க போட்ட சட்டையவே பார்க்க வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு? ஆமாங்க, உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும். நான் தைச்சி போட்டு வர முடியுமா விற்கிற விலைக்கு? உங்களுக்கு பிடிக்கணும், நான் ஊழியம் செய்ய மாட்டேங்க, சத்தியமாக செய்ய மாட்டேன். யாராவது வந்து ஃபேனுன்னு சொன்னால் கூட மண்டையிலே போடணும்னு தோணும். ஃப்ரெண்டாக வேணால் இரு, ஃபேனாக இருக்காத. வீட்டில் ஏசியெல்லாம் இருக்குது, இன்னொரு ஃபேன் இருக்குது. ராஜ்யம் மறைஞ்சு போயிடுச்சுங்க, மறைஞ்சு போயிடுச்சு. எனக்கு சந்தோஷம், இந்த காலத்தில் ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு டீச்சிங்கை கொடுத்துருக்கிறார். ஒரு நல்ல ஊழியக்காரர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நானும் ஒரு நாளைக்கு 25,000 ஃபிக்ஸ் பண்ணலான் இருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்கிட்ட. அப்படி அவனை கல்லை தூக்கி மண்டையில் போடுங்கன்னு சொல்கிறான் பாருங்க. அவன் கல்லுலேயே அவன் மண்டையை போடுங்க. 1 2 ஊழியக்காரனுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? உனக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ கேளு, கொடுக்க முடியுமா? சும்மா 25,000 ஒரு நேரத்துக்கு கொடுக்க முடியுங்களா? அப்படி என்ன நீ பரலோகத்தை இறக்கிட்டீங்களா? ஊழியத்தை பார்த்தா அவங்களே கொடுப்பாங்க, அப்படியே கொண்டு வந்து கேட்கவே வேண்டாம். கர்த்தர் பொண்ணும் வெள்ளியும் உடையவர் அவருன்னு சொல்கிறாரு. நான் சில ஷார்ப்பான விஷயங்களை உங்களுக்குள்ள பதிக்கிறேன், ஒரு நாள் அது விளையும், கண்டிப்பாக எனக்கு தெரியும். விளைச்சல் நான் பார்க்கும்போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. மாம்சத்தை ஃபீட் பண்ணாதீங்க, தனிமை. இந்த மாதிரிலாம் ஆளுங்க கேட்கும்போது தனிமைப்படுத்திடுங்க. இல்லையா அப்படியெல்லாம் செய்ய முடியாதையா? நான் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு ஊழியக்காரையா, காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலன்னாலும் சரி பிரச்சனை இல்லை, ஊழியம் செய்வையா.
மே மாதம் எப்படிங்க ஓட்டினேன், ஒரு வெள்ளி டம்ளர் வீட்டில் இருந்துச்சு, அதை விற்று அதுக்கே எனக்கு சங்கடமாக இருந்துச்சு. நான் வெள்ளி டம்ளரை நம்பிட்டேனேப்பா. அதுக்கும் எனக்கு யோசனை வருது, ஐயோ நான் வீட்டில் இருக்கிற வெள்ளி டம்ளரை நம்பிட்டேனே. அப்புறம் அந்த மாதம் யூடியூப்பில் வர வேண்டியது வந்துச்சு, சாப்பிட்டோம். நீங்கள் எதுக்கு சோறு போடுறீங்கன்னு பாருங்கள். நான் இன்றைக்கி உங்கள் ஆவிக்கு கர்த்தருடைய ஆவியானவரால் உணவு அளித்திருக்கிறேன்ற திருப்தி எனக்கு இருக்குது, அந்த நிறைவு எனக்கு இருக்குது. உங்கள் மாம்சத்தையும் இமோஷனையும் நான் கிண்டி விடல. கர்த்தருடைய ஆவியானோட வார்த்தை உங்களோடு பேசியிருக்கிறேன். கர்த்தர் உங்களை நம்பணும்னு விரும்புகிறாரு, உங்களை அறியணும்னு விரும்புகிறாரு. ஊழியம் எனக்கு இல்லை, நம்ம எல்லாம் அவருக்கு செய்கிறோம். அவருக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு திராணி உள்ளவர்களை கர்த்தர் நம்மை பலப்படுத்தணும்னு விரும்புகிறார். மாம்சத்துக்கு தீனி போடுறதெல்லாம் நிறுத்திட்டு கேட்குறது நிறுத்துங்க, பார்க்குறது நிறுத்துங்க. அந்த டைமில் அந்த எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்பிரிச்சுவல் திங்ஸுக்கு யூஸ் பண்ணுங்கள். சேம் எனர்ஜி தான், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா போதும். ஜபத்தில் உட்காந்துருவீங்க, அப்படியே திருப்பினீங்கன்னா பைபிள் படிக்க உட்காந்துருவீங்க. அந்த பிசாசை ஓடி போயிரு, என் கலை அந்த பிசாசு மட்டும் உடனே போகும் தெரியுமா? கெட்ட சிந்தையை விதைக்கிற அந்த நொடியில் நீங்கள் இயேசுவின் நாமத்தில் என் காதுகளை விட்டு அப்பாலே போன்னு சொல்லி பாருங்கள், உடனே போகும், உடனே போகும். நீங்கள் பார்ப்பீங்க, நான்லாம் அப்படி தான் ஜெயிக்கிறேன், உடனே போகும். அதுக்கு அவ்வளோதான் பலன். நீங்கள் சொல்கிற வரையும் தான் வெயிட் பண்ணோம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா விட்டுட்டு போயிடும், முடிஞ்சு. ஸோ உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு போடுங்க, உள்ளான மனுஷனை பலப்படுத்துங்க. அங்கிருந்து தான் எல்லாம் வெளிப்படுது. ஊழியமாக இருந்தாலும் பாவமாக இருந்தாலும் இருதயத்தின் நிறைவு தான். ஸோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இங்கே நான் ஆசைப்படுறேன், வைராக்கியமான ஊழியர்கள் எழும்பணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக நிற்பையா நான் அப்படின்னு நிற்கிற வைராக்கியமான ஒரு சந்ததி இங்கிருந்து எழும்பணும்னு விரும்புகிறேன். எத்தனை பேர் இதுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே எழும்பி நில்லுங்க, நம்ம பாடி நம்ம முடிக்க போகிறோம். சிறைச்சாலை அடைப்பதில்லை. உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை சிறைச்சாலை அடைத்து வைக்க முடியாது, சங்கிலிகள் கட்டி வைக்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? என் மேலே இருக்கிற ஊழியத்தை என்னை கொண்டு ஏசப்பா என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை எந்த சிறைச்சாலையும் அடைத்து வைக்கிறதுக்கு அதிகாரத்தை நான் கொடுப்பதில்லை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? சங்கிலிகள் நிரந்தரம் இல்லை. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. நீங்க பாடும்போதே விடுதலை கொடுப்பார். இயேசுவே உம் நாமமே பெருகணும் என் வாழ்விலே. இயேசுவே உம் நாமமே உயரணும் என் வாழ்விலே, என் வாழ்விலே. இயேசுவே உம் நாமமே பெருகணும் என் வாழ்விலே. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள். எதிலிருந்தாவது விடுதலை வேணும்னா இதை பாடுங்க. இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, ஓ இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை வேணும்னா அடைப்பதில்லை சங்கிலிகள்